in 2025. என்னோட இதுக்குள்ள நான் போட்டுக்கிற கீவேர்டு வந்து ஜாவா கோர்ஸ் இன் கோயம்புத்தூர். ஓகே, இது வந்து என்னோட ஆன் பேஜ் பிளாக் நான் போட்டிருக்கேன். இப்போ எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஜாஸ்தி வந்து எனக்கு இந்த பேஜுக்கு நான் கொண்டு வரணும்னா நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு இதே கொஸ்டின்ஸ் போடுவேன். டாப் இல்ல மோஸ்ட் ஆஸ்க் ஜாவா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் இன் 2025 போட்டுட்டு நான் ஒரு ஆர்டிக்கிள் எழுதுவேன். ஆர்டிக்கிள் எழுதிட்டு நான் வந்து ஆஃப் பேஜ்ல ஒரு வெப்சைட்ல போஸ்ட் பண்ண வச்சுக்கோங்க. அந்த ஆர்டிக்கிள் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 கொஸ்டின்ஸ் கொடுப்பேன். 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துட்டு ஆர்டிக்கிள்ல 10 கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். ஃபார் நெக்ஸ்ட் 10 questions click here அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுப்பேன். கொடுத்துட்டு அந்த அந்த லிங்க் எங்க வரும்? இந்த ஆன் பேஜ் பிளாக் இருக்கு இல்லையா? புரியலையா? கன்ஃபியூஸ்டா இருக்கா? இல்ல சார் புரியுது. ஓகே, சோ இங்க இது என்ன ஆங்கர் டெக்ஸ்ட்? கிளிக் ஹியர்ன்றது what type of anchor text is this? Generic anchor. It is generic anchor text. Click here, apply now, download now அப்படின்றதெல்லாம் anchor text. So இங்க நான் வந்து 20 questions கொடுத்திருக்கேன். இங்க நான் 10 questions கொடுத்துட்டு நெக்ஸ்ட் 10 question வேணும்னா இங்க கிளிக் பண்ண சொல்றேன். இங்க கிளிக் பண்ணும்போது இந்த பேஜுக்கு வருவாங்க. இப்போ நான் 10 questions கொடுத்துட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு இங்க வரும்போது அந்த 10 questions இல்லாட்டினா அது வந்து இட் இஸ் a bad impact. இங்க என்ன நீங்க கொடுக்குறீங்களோ அது கண்டிப்பாக இங்க இருந்தே தீரணும். ஸோ நம்மளோட யூ ஷுட் டூ அ plenty ஆஃப் ரிசர்ச் பிஃபோர் ரைட்டிங் அன் ஆர்டிக்கல். இப்போ யூஸ்வலி என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்சர் த பப்ளிக். நீங்க ஊபர் சஜஸ்ட்ல எடுத்து உங்களுக்கு வரும். இதுல நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆன்சர் த பப்ளிக். இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? ஆன்சர் த பப்ளிக். இது ஊபர் சஜஸ்டோடதே தான். இங்க வந்து நம்மளோட ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர்னு கொடுத்தா கொஸ்டின்ஸ் ரிசார்ட் இன் கோயம்புத்தூர் டேட்டா வரட்டும் பார்க்கலாம். இதெல்லாம் தான் வந்து கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ். ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் அ டே அவுட்டிங் வித் கப்பிள்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி உங்களோட ஆர்டிகல்ஸ் இருக்கணும். இப்போ நம்ம சாட் ஜிபிடி எடுத்துட்டு ஒண்ணு பண்ணலாம். சாட் ஜிபிடி give me 5 titles for informative articles for the keyword resorts in Coimbatore. My main target is the visitors to Isha for Shivaratri function. கொடுத்து பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். வந்துருச்சா? Top 5 resorts in Coimbatore for a peaceful stay during Isha Shivaratri. Where to stay near Isha? Best resorts in Coimbatore for Shivaratri devotees. Relax and recharge. Ideal resorts in Coimbatore for Shivaratri visitors. Exploring the best resorts in Coimbatore, comfortable Shivaratri experience. Luxuriant tranquility. Resorts in Coimbatore perfect for your Shivaratri. So உங்களோட இந்த கீவேர்டு வந்துருச்சா? எல்லாத்துலயுமே ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் கீவேர்டு வந்துருச்சு, டைட்டிலும் வந்துருச்சா? Got it? Yes, sir. So keyword நீங்க எடுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஆன்சர் த பப்ளிக்ல போய் பாருங்க ஏதாவது இது ரிலேட்டடா வந்து கொடுத்துருக்காங்களான்ட்டு. இல்லைன்னாவே உங்களுக்கு இருக்கு,
ChatGPT or Copilot அதுல கேட்டாவே உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டைட்டில் கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் அதாவது ஆர்டிகல் சப்மிஷன்ல ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது what you need to do is that the step is ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட எந்த பேஜுக்கு டார்கெட் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, சூஸ் யுவர் டார்கெட் பேஜ். அதாவது உங்களோட சர்வீஸ் பேஜா ஆர் பிளாக் பேஜா அப்படின்றது நீங்க சூஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த 20 இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அப்படின்னு நான் கொடுக்கறேன்னா அது என்னோட பிளாக் பேஜுக்கு தான் வரணும். கரெக்டா? அதே நான் வந்து ஒரு ஜாவா கோர்ஸ் பத்தி நான் மென்ஷன் பண்றேன்னா என்னோட சர்வீஸ் பேஜுக்கு வரும். ஸோ அது நீங்க வந்து ஸ்டெப் 1 சூஸ் இட். சூஸ் யுவர் டார்கெட் பேஜ். புரியுதா? செகண்ட், சூஸ் யுவர் keyword. ஓகேவா? Third, choose your title. Fourth one, create your choose your anchor text. Fifth one, create content. Sixth one, post it. ஸோ நம்ம வந்து டார்கெட் பேஜ் வந்து இப்போ நான் ஈஷாவோட இங்க என்ன டைட்டில் கொடுத்துருந்தாங்க, டாப் 5 ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் அ பீஸ்ஃபுல் ஸ்டே டியூரிங் ஈஷா சிவராத்திரி அப்படின்னு நான் கொடுத்துட்டு நீங்க அவங்களை எங்க டைரக்ட் பண்ணணும். இப்போ இங்க நம்ம தேடி பார்த்தோம் இல்லையா, பெஸ்ட் பிளேசஸ் டு விசிட் அப்படி சொல்லிட்டு இங்க டாப் ரொமான்டிக் கெட்வேஸ் இன் கோயம்புத்தூர் அப்படின்னு கொடுத்த உடனே மேக் மை ட்ரிப்ல அவங்களோட பிளாக் பேஜுக்கு தான் வந்திருக்கு. கரெக்டா? மேல பர்மாலிங் பாருங்க, ரொமான்டிக் பிப்ரவரி வீக்கெண்ட் கேட்வே டெஸ்டினேஷன்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர். இதை கிளிக் பண்ணா அவங்களோட மூணார் பத்தின ஃபுல் டீடைல் இருக்கும். என்ன பார்க்கலாம், ஏது பார்க்கலாம் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ டிசைட் விச் பேஜ் டு கோ. நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூருக்கு இந்த சரி இதுல ஏதோ ஒரு டைட்டில் சூஸ் பண்ணலாம். என்ன டைட்டில் சூஸ் பண்ணலாம் இந்த 5ல? ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாமா? ஓகே, என்னோட டைட்டில் நான் கீவேர்ட் நான் சூஸ் பண்ணிட்டேன், ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர். இப்ப நான் எந்த பேஜுக்கு என்ன எது டைரக்ட் பண்ணணும், என்ன இப்ப இது கிளிக் பண்ண என்னோட எந்த பேஜுக்கு வரணும்? என்னோட சர்வீஸ் பேஜுக்கு வரலாம், இல்லன்னா என்னோட பிளாக் பேஜுக்கு வரலாம். தட் இஸ் அப் டு யூ. நானா இருந்தா என்ன பண்ணுவேன்னா, நான் இதுல ஒரு பிளாக் பேஜ் கிரியேட் பண்ணிடுவேன். இது ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர்ன்ற பிளாக் பேஜை நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா பிளாக் பேஜுக்கு சூஸ் பண்றேன். சூஸ் யுவர் டைட்டில். டைட்டில் ஆல்ரெடி சூஸ் பண்ணியாச்சு. இப்போ ஆங்கர் டெக்ஸ்ட், டாப் 5 ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் ஃபார் அ பீஸ்ஃபுல் ஸ்டே டியூரிங் ஈஷா சிவராத்திரி. என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பிராண்ட் வந்து ஏபிசின்னு வச்சுக்கோங்க, ஏபிசி ஸ்டே அப்படின்னா வந்து எப்படி நம்ம வந்து இதை பிராண்டட் டெக்ஸ்டா மாத்த முடியும்? ஏன்னா என்ன சொல்லியிருக்கேன், பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்? 60% இருக்கணும். இப்போ இதை எப்படி நம்ம பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்டா மாத்தலாம்? இதுதான் நம்மளோட டைட்டில் ஆயிடுச்சு. இப்போ ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் தான் நம்மளோட கீவேர்டு. ஸோ பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்ட் கீவேர்டு வச்சு பண்ணுமா, டைட்டில் வச்சு பண்ணுமா? கீவேர்டு வச்சு தான் நீங்க டைட்டில் எப்படி பண்ண முடியும்? டைட்டில் நீங்க டைட்டிலே யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஆனா இப்போ ஏபிசி ரிசார்ட்ஸ் இருக்கு இல்லையா, சரி நீங்க சொல்ற மாதிரியே எடுத்துக்கலாம்.
இதை வச்சுட்டு அதே சாட் ஜிபிடி கிட்ட கிரியேட் ஏ பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்ட் ஃபார் த keyword, இப்போ keywordனே கொடுக்குறேன், and my brand is explore stays. சூப்பரா இருக்கு. Discover the top 5 resorts in Coimbatore for a peaceful stay during Isha Shivaratri with explore stays. வந்திருக்கா? நம்ம கீவேர்டு இங்க வந்துருச்சு. இல்ல என்ன பண்ணணும்னா பெட்டர் நீங்க பண்ணக்கூடியது ஒண்ணே ஒண்ணுதான், இதே இது சூஸ் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப லெங்தாவும் இருக்கக்கூடாது, அதனால ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் explore the best resorts in Coimbatore with explore stays for an unforgettable stay. அது வந்து சிவராத்திரின்னு கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நாம வந்து எது எடுக்கலாம், இதே எடுத்துடலாமா? அது போக நான் வந்து கீழே இன்னொரு ஆங்கர் டெக்ஸ்ட் கொடுக்கணும். ஜென்ரிக் நான் கொடுத்துக்கிறேன். என்னன்னு கொடுக்கலாம்? ஜென்ரிக் ஆங்கர் டெக்ஸ்ட் என்னன்னு கொடுக்கலாம்? Click here to avail flat 50% ஆஃபர்னு போடலாமா? ஓகே, இப்போ நமக்கு வந்து டார்கெட் எந்த பேஜுக்கு டைரக்ட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. கீவேர்டை சூஸ் பண்ணிட்டீங்க, டைட்டிலையும் சூஸ் பண்ணிட்டீங்க, ஆங்கர் டெக்ஸ்டும் சூஸ் பண்ணிட்டீங்க, 2 ஆங்கர் டெக்ஸ்ட். இப்போ அடுத்தது வந்து நீங்க கிரியேட் கண்டென்ட். ஓகே, நம்ம சாட் ஜிபிடி வச்சே ஒண்ணு பண்ணலாம், ஒண்ணு பார்க்கலாம். இன்னொரு டூலும் நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நம்ம சாட் ஜிபிடி கிட்ட என்ன சொல்லலாம்னா, ஐ நீட் an off page article for, நான் இப்போதைக்கு 1500 words கொடுக்குறேன். 1500 words on the title. நம்ம டைட்டில் என்ன இருக்கு? top 5 resorts. Title and my and place my 2 anchor texts. 1, at in the first paragraph and second, click here for to avail flat 50% off in my below the conclusion. ஏன்னா கடைசியில கன்க்ளூஷன் ஒரு பேராகிராஃப் வரும், below the conclusion. வேற ஏதாவது மென்ஷன் பண்ணுமா? அவ்வளவுதான். சரியா? இப்போ கிரியேட் பண்ணி பார்க்கலாமா என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நம்ம இதான ஆங்கர் டெக்ஸ்டா எடுத்தோம், இது மேல வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ரிசார்ட் வந்திருக்கு, செகண்ட் ஒன்று வந்திருக்கு, தேர்ட் ஒன்று, ஃபோர்த் ஒன்று, ஃபிஃப்த் ஒன்று. இங்க நம்ம ரிசார்ட் இல்லாட்டினா நம்மளுக்கு சேர்த்து இங்க போடணும். சரியா? நம்பர் 1 வந்து நம்மளோடதா தான் இருக்கணும். ஓகே, ஈஷா இப்போ ஈஷா பக்கத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம போடுறோம். ஆனா ஈஷால இருந்து ஒரு 40 கிலோமீட்டர் தூரத்துல வருதுன்னா ஒத்து பார்க்கல மாட்டாங்கல்ல. சோ அதெல்லாம் பார்த்துக்கணும்.
இப்போ கன்க்ளூஷன் கடைசி இதுல நான் வந்து என்ன போட்டிருக்கேன்னா கிளிக் ஹியர் டு அவைல் 50% ஆஃப்னு வந்திருக்கு. 1500 வேர்டு போட்டிருக்கு. 1500 வேர்டெல்லாம் இருக்காது, எனக்கு தெரிஞ்சு 500 வேர்டு தான் வரும். உங்களுக்கு வேணும்னா இன்னும் திருப்பி நீங்க கேட்டுட்டே இருக்கணும். ஓகே, புரிஞ்சுதா? 2 ஆங்கர் டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம வந்து நம்ம டைட்டில்ல வந்து ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் போட்டிருக்கோம். ஆங்கர் டெக்ஸ்ட் எடுத்திருக்கோம். ஆங்கர் டெக்ஸ்ட் வந்து இப்ப எடுத்து நம்ம எந்த பேஜுக்கு ரீடைரக்ட் பண்றோம் அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் டவுட் இருக்கா? கிளியரா? நிவேதா கிளியரா? ஆச்சு, நிவேதா இல்லையா? நிவேதா? clear sir. ஓகே Sir, clear sir. ஓகே ஓகே. இப்போ வந்து கண்டென்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம இத வந்து ஒரு வெப்சைட்ல போஸ்ட் பண்ணோம். சோ வெப்சைட் கண்டுபிடிக்கிறது எப்படி? ஃப்ரீ high DAPA websites for article submission 2025 அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ ஜஸ்ட் வந்து நான் இந்த வெப்சைட் போறேன். category article body source box notify me when the posted. இது வந்து article body resource box below. ஓகே, இங்க வந்து என்னன்னா இதுல வந்து நமக்கு லிங்க் எதுவும் கொடுக்கல. URL இருந்தா இந்த ரிசோர்ஸ் பாக்ஸ்ல பிளேஸ் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது எல்லாமே நான் வேற ஒன்று காமிக்கிறேன். medium.com. medium.com தான் வந்து highly used article submission site. இதுல இருந்து உங்களுக்கு நிறைய பேக்லிங்க்ஸ் வர வாய்ப்பு இருக்கு. அது சர்ச் கன்சோல் கான்செப்ட் போகும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் medium.comல இருந்து எவ்வளவு பேக்லிங்க் நமக்கு வந்திருக்கு. இப்போ இதான் medium.com. யூசுவலி சொல்லியிருக்கேன், சைன் அப் பண்ணிட்டு ப்ரொஃபைல் லிங்க் வந்து இது வந்திருக்கா? பேக்லிங்க் வந்திருக்கா? எஸ். நெக்ஸ்ட் வந்து இங்க ரைட் நம்ம கிளிக் தட். இங்க வந்து நம்ம ஆர்டிகிள் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். இப்போ இது இப்படியே டிராக் பண்ணி செலக்ட் பண்ணிட்டீங்க. மேல ஒரு டயலாக் பாக்ஸ் ஓபன் ஆகுது. அதுல எதை நம்ம கிளிக் பண்ணணும்? இங்க லிங்க் மாதிரி இருக்கு இல்லையா, இத கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு நான் இப்போதைக்கு https://www.exploreintellx.com அப்படின்னு கொடுத்தேன்னா எனக்கு ஒரு லிங்க் இங்க கிரியேட் ஆயிடுச்சு. கீழே வந்து இன்க்ளூஷன்ல கிளிக் ஹியர் பண்ணி கொடுத்தோம்னா இங்க லிங்க் வரும். இங்கே நான் வந்து https://com கிளிக் பண்றேன். and then nothing publish. இங்க வந்து உங்களுடைய ஹை குவாலிட்டி இமேஜ் இருந்தா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, add a topic, add or change topic so that readers know what is. இப்ப நான் வந்து resorts in கோயம்புத்தூர் போட்டுட்டு பப்ளிஷ். இப்ப இது வந்து நீங்க கண்டிப்பா என்ன ஆர்டிகிள் போட்டாலும் யூ நீட் டு ஷேர் திஸ். காப்பி லிங்க் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாத்துலயுமே ஷேர் பண்ணணும். ஒரு 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 கிளிக் வந்து உங்களுக்கு நல்லது தானே. இப்ப பப்ளிஷ் ஆயிடுச்சு.
இதை நான் கிளிக் பண்றேன். கிளிக் பண்ண இறங்கி போகுது. பார்ப்போம். இந்த பேஜுக்கு போயிடுச்சா? எனக்கு இதுல ஒரு பிளாக் பேஜுக்கு தான் வேணும், இந்த பிளாக் பேஜுக்கு தான் வரணும் அப்படின்னா அந்த ஆர்டிக்கல் கிளிக் பண்ணி இந்த பிளாக் பேஜுக்கு வரணும்னா நான் அங்க வந்து லிங்க் கொடுத்திருந்தேன் இல்லையா, அந்த லிங்க்கு பதில் ஹோம் பேஜ் லிங்க் பதில் இந்த லிங்க் கொடுக்கணும். Got it? இப்ப நான் கிளிக் ஹியர் இங்க நான் வந்து என்ன கொடுத்திருக்கேன், இந்த ரைட் சைட் பாட்டம்ல பாத்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ் இங்க இருக்கு இல்லையா, explorintellects.comல எனக்கு இங்க கிளிக் பண்ணா என்னோட இந்த பேஜுக்கு வரணும் அப்படின்னா நான் இந்த லிங்க் கொடுக்கணும். ஓகேவா? கிளியர் ஆயிடுச்சா? சோ இப்போ இது வந்து do follow-வா no follow? I think it should be no follow நினைக்கிறேன். பார்ப்போம். no follow. ஓகே, ஆனாலும் பரவாயில்ல, you will get a backlink count plus இதர டிராபிக் பார்ப்போம். எவ்வளோ? 106 million, 10 crore is the traffic. 10 crore. அப்போ கொடுக்கலாம் தானே? செகண்ட் இதுல பாத்தீங்கன்னா இந்தியா இருக்கு. ஸோ யூ கெட் குட் டிராஃபிக் ஃப்ரம் திஸ். ஆக்சுவலி நம்ம சைட்டுக்கு வந்து நிறைய டிராஃபிக் இது மூலமா தான் வருது. ஓகே, ஸோ ஒரு பேக்லிங்க் கவுண்ட் உங்களுக்கு வருது பிளஸ் டிராஃபிக் உங்களுக்கு வருது. இப்போ நான் இதை வந்து டிலீட் பண்றேன், ஏன்னா திஸ் இஸ் நாட் ரிலேட்டட் டு அவர் பிஸ்னஸ். நான் டிலீட் பண்றேன். இதெல்லாம் முன்னாடி நான் ஜஸ்ட் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு எடுத்தது தான். இதெல்லாம் வந்து இல்லை ஃபார் யூ. இதெல்லாம் நான் வந்து ஜஸ்ட் சாம்பிள் நான் வந்து போஸ்ட் பண்ணேன். ஓகே, இமேஜ் கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ நம்ம ஏன் வந்து நான் அடுத்த வெப்சைட்ல போஸ்ட் பண்ணணும், ஏன் வந்து என் வெப்சைட்லயே இது போஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா உங்க பதில் என்னவா இருக்கும்? இதே கண்டென்ட் நான் என் வெப்சைட்ல போஸ்ட் பண்றேன், போஸ்ட் பண்ணா வந்து ஏன் வந்து இன்னொன்னுல போஸ்ட் பண்ணி அதுல இருந்து ரீடைரக்ட் ஆகி எனக்கு வரணும், ஏன் இதுலயே போஸ்ட் பண்ணலாமே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? டிராபிக் நிறைய வரும், பிளஸ் வந்து இன்னொன்னு என்னன்னா, இப்போ இத பார்ப்போம். www.medium இது கண்டிப்பா நீங்க பார்க்கணும் சரியா, இந்த DAPA. எனக்கு தெரிஞ்சது 90+ இருக்கும் சரியா DAPA. அண்ட் நம்மளோட வெப்சைட் விசிட்டர்ஸ் பாத்தீங்கன்னா இது புது வெப்சைட், இது ஹார்ட்லி வந்து ஒரு பார்க்கலாம் எவ்வளோ 15,000 விசிட்டர்ஸ். ஓகே, அவங்களது எவ்வளோ? 10 crore. ஸோ ஆப்வியஸ்லி medium.comல நீங்க ஒரு இந்த இது போட்டீங்கன்னா சர்ச் பண்ணும்போது மேல வர்றது இன்னும் கொஞ்சம் இம்பாக்ட் கொடுக்கும். ஏன்னா நம்ம வெப்சைட்ல போடுறதை விட இதுல போட்டா, ஏன்னா ஆல்ரெடி இது எஸ்டாப்ளிஷ்டு வெப்சைட், அதனால இது மேல கண்டிப்பா வரும். ஓகேவா? இப்போ நான் வந்து MCR இது இருக்கு இல்லையா, தோத்திஸ், அது வந்து ஏதோ ஒரு மாடல், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மாடல் வச்சுக்கோங்க, நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல நடிச்ச MCR வேஷ்டிகள் நடிச்சா நல்லா இருக்குமா, இல்ல வந்து அஜித்தோ விஜயோ நடிச்சா வந்து இது ஈஸியா போய் ரீச் ஆகுமா? அஜித் விஜய், ஏன்னா அவங்களோட ஃபேன் பேஸே அவ்வளவு இருக்கு. அதே மாதிரி தான் இங்க அவங்களோட அத்தாரிட்டி அவ்வளவு இருக்கு. அதனாலதான் நம்ம இன்னொரு வெப்சைட்ல போய் நம்ம போஸ்ட் பண்ணா நம்மளோட இந்த டாபிக், இந்த ஆர்டிக்கல் மேல வரும், அதை கிளிக் பண்ணா இப்படி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி கீழே வந்தா வெப் டெவலப்மெண்ட் கம்பெனி இன்டெலெக்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணா அந்த வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஓகே, so this is why we are using these kind of websites. medium.com ஒன்னு இருக்கு, இந்த bb.com பார்க்கலாம். புரியுதா? இல்ல கன்ஃபியூசிங்கா இருக்கு ஏதாவது?
சார் சார் புரியுது சார். சார் ஆனா நம்ம கன்டென்ட் ஹியூமனைஸ் பண்ணணுங்களா சார்? புரியல இது சார் கன்டென்ட்டும் நம்ம வந்து ஏஐ டிடெக்ட் பண்ணி தானே சார் போடணும்? ஆமா அது நீங்க நான் ஒரு இது சொன்னேன் இல்லையா, அந்த ஒரு 5 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் இது சொல்லியிருந்தேன் இல்லையா, அதே மாதிரி தான் நீங்க போடணும். இப்ப நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் கொஞ்சம் ஈஸியா ஓகே சார். அது பண்றதுக்கு நான் காமிச்சேன். நீங்க வந்து கண்டிப்பா அந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணி தான் போடணும். ஓகே சார். சோஷியல் இங்க bb.com ஒண்ணு, in.bb.com இங்க போயிட்டு என்னோட ப்ரொஃபைல் எல்லாத்துலயும் ப்ரொஃபைல் கிரியேஷன் பண்ணும் சரியா. இங்க வந்து என்னோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் இருக்கு, bb.com சோஷியல் நெட்வொர்க், வேற எங்கேயும் வந்து வெப்சைட் அலௌடு பண்ணல. ஓகே, ஸோ நோ இஷ்யூஸ். இங்க சோஷியல்னு பார்த்தீங்கன்னா அங்க எல்லா இடத்துலயுமே ரைட் ஆர்டிகல் இருக்காது, நீங்க தான் போய் தேடணும். இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இங்க இருக்கும். சோஷியல்ல பாத்தீங்கன்னா ரைட் ஆர்டிகல் இருக்கு. ஓகே, இத கிளிக் பண்றீங்க. இன்னொன்னு, கேன் யூ போஸ்ட் த சேம் ஆர்டிகல் ஹியர்? இல்ல இப்ப நான் ஒரு ஆர்டிகல் கிரியேட் பண்ணேன் இல்லையா, அதே எடுத்து இங்க போஸ்ட் பண்ணலாமா? பண்ணக்கூடாது சார். ஏன்? ஏன்னா ஒரு ஆர்டிகல் வந்து ஒரு வெப்சைட்டுக்கு மட்டும் தான் போட முடியும். அதே கண்டென்ட் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. டூப்ளிகேஷன் ஆயிரும் சரியா, அதனால எங்கேயுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணலாம், எனக்கு இப்போ வேற என்ன பிளாக், எனக்கு சிவராத்திரி, எனக்கு ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் சிவராத்திரிக்கு ஈஷாவுக்கு பக்கத்துல இருக்குன்னு காமிக்கணும். நீங்க தான் ஒண்ணு போடக்கூடாதுன்னு சொன்னீங்களே, வேற நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டா ஆல்டர்னேட்டிவா வேற சொல்லுங்க, வேற என்ன பண்ணலாம்? வேற வெப்சைட்ல எடுத்துக்கலாம். வேற கீவேர்டு இல்ல, ஆல்ரெடி கீவேர்டு இது இருக்குது சரியா. உங்களுக்கு தான் டைட்டில் இங்க இவ்வளவு இருக்கே, வேற டைட்டில் இருக்குல்ல, இது இருக்கா? இப்போதைக்கு இது எடுப்போம். எடுத்துட்டு சப்போஸ் தெரியாம அப்படி போட்டுட்டோம்னா என்ன சார் ஆகும்? போடவே கூடாது, போட்டு அது வந்து பனிஷ் ஆயிடும். டூப்ளிகேஷன் மட்டும் வந்து கூகுள் won't tolerate. ஓகே சார். சார் எனக்கு இன்னொரு டவுட் சார். சார் நீங்க கீவேர்ட் வந்து ஆர்டிகல் வந்து 2 தடவையோ இல்ல 3 தடவை பேஸ்ட் பண்ணனும்னு சொன்னீங்களா சார்? கீவேர்ட் இல்ல, ஆங்கர் டெக்ஸ்ட். ஆங்கர் டெக்ஸ்ட். ஓகே சார். கீவேர்ட் வந்து உங்களோட ஆன் பேஜ்ல மட்டும் தான் கீவேர்ட். ஓகே ஓகே. இங்க வந்து ஆங்கர் டெக்ஸ்ட். ஓகே சார். புரியுதா? இப்போ வந்து நான் இந்த மீடியம்ல இது ஆர்டிகல் போட்டிருக்கேன் சரியா, இவ்வளவு தூரத்துக்கு ஆர்டிகல் போட்டிருக்கேன். இது என்ன நேக்கட் URL போட்டிருக்கேனா? to learn more நேக்கட் URL ஒரு தடவை மென்ஷன் பண்ணிருக்கேனா? வேற எங்கேயாவது லிங்க் இருக்கான்னு பாருங்க, எங்கேயுமே இருக்காது. எங்கேயுமே லிங்க் இருக்காது. இங்க வெப் டெவலப்மெண்ட் அட் எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ் கோயம்புத்தூர்னு போட்டிருக்கேன். என்னோட கீவேர்ட் பாத்தீங்கன்னா மேபி வெப் டெவலப்மெண்ட் இன் கோயம்புத்தூரா இருக்கும். இது வந்து என்ன டைப் ஆஃப் ஆங்கர் டெக்ஸ்ட் சொல்லுங்க. இப்போ வெப் டெவலப்மெண்ட் இன் கோயம்புத்தூர் என்னோட கீவேர்டு. இது என்ன டைப் ஆஃப் ஆங்கர் டெக்ஸ்ட்? பிராண்டட் சார். எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ் பிராண்டடாவும் சொல்லலாம், பார்ஷியல் மேட்சாவும் சொல்லலாம். ஓகே. ஏன்னா நீங்க பிராண்டட்னா வெப் டெவலப்மெண்ட் இன் கோயம்புத்தூர் அட் எக்ஸ்ப்ளோர் இன்டெலெக்ட்ஸ் அப்படின்னு வரும். இது பார்ஷியல் மேட்சாவும் போட்டுக்கலாம், நீங்க பிராண்டடாவும் போட்டுக்கலாம். ஓகே ஓகே சார். இப்போ ஆன் பேஜ்ல பாத்தீங்கன்னா யூசுவலி இது வந்து நம்மளோட இதுல வெப்சைட்ல இருக்கிறது, இது ஆன் பேஜ், இது நம்ம வெப்சைட்ல இருக்கக்கூடியது. இங்க நான் வந்து எவ்வளவு ஒரு 1500 வேர்டு போட்டிருக்கேன்னா நீங்க 13 தடவை நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீஸ் கம்பெனி கோயம்புத்தூர் எவ்வளவு தடவை மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பார்ப்போம். இப்போ இதுல தப்பு இருந்ததுன்னா இதை நீங்க ஃபாலோ பண்ண கூடாது. அது நான் சொல்றேன் என்ன தப்புன்ட்டு. எவ்வளவு தடவை மென்ஷன் பண்ணிருக்காங்க? ஒரே தடவை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஒரு நிமிஷம், முன்னாடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு சார். இல்ல, அப்போ ஒரே தடவை தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 3 தடவை மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனா எவ்வளவு வேர்ட்ஸ் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு
700-800 வேர்ட்ஸ் இருக்கும். ஃபைன். மொத்தமா ஒரு 4 தடவை மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஆனா வந்து 3 தடவை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஆன் பேஜ்னு எடுத்துட்டீங்கன்னா, இது இந்த ஒரு டிஃபரன்சியேஷன் மட்டும் இப்போ நோட் பண்ணிக்கோங்க. ஆன் பேஜ்ல நம்ம பிளாக் போடுறோம்னா அது கீவேர்ட். ஓகே, அது 500 வேர்டுக்கு 2 தடவை நீங்க கீவேர்டை மென்ஷன் பண்ணணும். ஆஃப் பேஜ்ல நீங்க ஒரு ஆர்டிகல் போடுறீங்க, இன்னொருத்த வெப்சைட்ல போய் போடுறீங்கன்னா அங்க கீவேர்டு கிடையாது, அங்க ஆங்கர் டெக்ஸ்ட் தான் வரும். அதுல உங்க கீவேர்டு வந்து மிக்ஸ் பண்ணி நீங்க போடலாம், அவ்வளவுதான். எவ்வளவு தடவை மென்ஷன் பண்ணணும்? மொத்தமாவே 2 தடவை தான் மென்ஷன் பண்ணணும். டு த மேக்ஸ் 3 தடவை மென்ஷன் பண்ணணும். ஓகேவா? கிளியர்? அது ஆன் பேஜ்னா கீவேர்டு, ஆஃப் பேஜ்னா ஆங்கர் டெக்ஸ்ட். ஆமா. இப்போ இதுல நான் வந்து கீழ இது போட்டிருக்கேன், ஒன் ஆஃப் தி பேக் லிங்க். இது வந்து கீவேர்டா வரும் இல்ல, இது ஆங்கர் டெக்ஸ்ட் தானே வரும். இது வந்து நேக்கட் URL, இது ஒன் ஆஃப் தி ஆங்கர் டெக்ஸ்ட். ஆஃப் பேஜ்ல நம்ம ஆங்கர் டெக்ஸ்ட் தான் சொல்லுவோம். இது ஆங்கர் டெக்ஸ்ட். இத கிளிக் பண்ணனா இது போறது பேர் என்ன சொல்லிருக்கேன்? ஆங்கர் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம லேண்ட் ஆகிற இடத்துக்கு பேர் என்ன சொல்லிருக்கேன்? லேண்டிங் பேஜ். ஓகேவா? நிவேதா, உங்களுக்கு டவுட் கிளியர் ஆயிடுச்சா? வந்து ஆஃப் பேஜ்ல வந்து ஆங்கர் டெக்ஸ்ட் எத்தனை தடவை யூஸ் பண்ணனும்? 2 தடவை தான் யூஸ் பண்ணனும். டு த மேக்ஸ் 3 தடவை. ஆனா பெட்டர் ரெஸ்ட்ரிக்ட் வித் 2. சரி, இப்ப நான் வந்து இன்னொரு ஆர்டிகல் நம்ம போடலாம். நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு. சரியா? என்னோட கீவேர்ட் இதேதான். என்னது? ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூரே தான். நான் வந்து பிளாக் பேஜ்ல நான் வந்து ஹோம் பேஜுக்கு எடுக்கிறேன். ஹோம் பேஜுக்கு மேக்ஸிமம் எடுக்கக்கூடாது, சர்வீஸ் பேஜுக்கு தான் எடுக்கணும். இப்போ இங்க என்னோட டைட்டில் இது கிடையாது. இன்னொரு டைட்டில் எடுத்தோம் இல்லையா? சரி, இதை நான் போட்டுக்கிறேன். வேர் டு ஸ்டே நியர் ஈஷா அப்படின்னு போட்டுட்டு, இதுதான் என்னோட டைட்டில். இப்போ ஆங்கர் டெக்ஸ்ட் நீங்க சொல்லுங்க எப்படி போடலாம்? நான் பிராண்டடே போட்டுக்கிறேன். சரியா? பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்ட். அதாவது இது என்னோட கீவேர்டு. இதை பேஸ் பண்ணி நீங்க பிராண்டட் ஆங்கர் டெக்ஸ்ட் போடலாம், பார்ஷியல் மேட்ச் போடலாம், எக்ஸாக்டும் போடலாம். எக்ஸாக்ட் வந்து அதாவது 10% நீங்க போட்டுக்கலாம். அதுவே ரிப்பீட்டடா எல்லா ஆர்டிகிளையும் போடக்கூடாது. ஓகே, சோ நான் இந்த தடவை என்ன பண்றேன்னா, மேக் யுவர் ஸ்டே மெமரபிள் at one of the best resorts in Coimbatore at explore stays. ஓகேவா? இது ஒண்ணு. ரெண்டாவது, நம்ம கிளிக் ஹியர்னு ஒன்று கொடுத்துருக்கோம் 50% அவைல் பண்றதுக்கு. இப்போ வேற என்ன பண்ணலாம்? download coupon code for 50% off. ஓகேவா? இப்போ ஆர்டிகல் ரெடி பண்ணி பார்க்கலாமா? இதுதான் என்னோட கீவேர்டு. ஃபார் கீவேர்ட்ல டைட்டில். I need an off-page article for 1000 in the title and place two of my anchor text. ஒன்னு வந்து ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட் என்னவா இருக்கும்? மேக் யுவர் ஸ்டே மெமரபிள். இது வந்து ஒரு ஆங்கர் டெக்ஸ்ட். செகண்ட் ஒன்னு டவுன்லோட். ஓகேவா? கிளியரா? டவுட் இருக்கா? அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் இங்க என்ன போட்டிருந்தோம்? I need an off-page article for 1500 words on the title, top 5 resorts in Coimbatore for peaceful stay during Isha Shivaratri.
இங்க அதே மாத்திருக்கேன். வேர் டு ஸ்டே நியர் ஈஷா, பெஸ்ட் ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர், சிவராத்திரி டிவோட்டீஸ் and place my 2 anchor text. Make your stay memorable at one of the best resorts in Coimbatore and explore stay. You discover the top 5 resorts in Coimbatore for a peaceful அப்படின்னு சொல்லிட்டு அது போட்டிருக்கேன். செகண்ட் நீங்க click here to avail flat 50%. நீங்க download coupon code for 50%. ஓகேவா? below the comment. ஏன்னா உங்க மேல வந்துருச்சா ஹேங்கர் டெக்ஸ்ட் ஒன்று வந்துச்சு. ரெண்டாவது கீழே டவுன்லோட் கூப்பன் கோடுன்னு வந்திருக்கு. ஓகே, இப்போ நான் அப்படியே இது காப்பி பண்ணிட்டு இப்ப நீங்க நிவேதா கேட்டீங்கல்ல, இதை வந்து என்ன பண்ணும், நம்ம ஹியூமனைஸ் பண்ணி, ஏன்னா இதை வந்து இப்ப நீங்க குயில் பாட்ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, குயில் பாட் ஏ கண்டென்ட் டிடெக்டர் போட்டுட்டு டிடெக்ட் ஏஐ இதுல வருது 91% ஏ கண்டென்ட், 91% வரக்கூடாது. ஹியூமனைஸ்க்கு நம்ம என்ன இது யூஸ் பண்ணோம் ஞாபகம் இருக்கா? humanize.pro எல்லாம் மறந்துட்டீங்களா? சார் அந்த அக்கா லெஃப்ட் ஆயிட்டாங்க. லெஃப்ட் ஆயிட்டாங்களா? ஆமா சார். கோச்சிட்டாங்களா? இல்லை சார். நெட் இஷ்யூ இருக்கு இல்லையா? நிவேதா ஜாயின் ஆயிட்டீங்களா? இதை ஹியூமனைஸ் பண்ணணும். ஹியூமனைஸ் இதை வந்து காப்பி பண்ணிட்டு குயில் பாட்ல போடுறோம், எவ்வளவு வருதுன்னு பார்ப்போம். டிடெக்ட் ஏஐ 52%, 91 திருப்பி எடுத்து இதையே ஹியூமனைஸ் பண்ணி இதுல ஆனா என்ன ஆகும்னா, இது போட்ட உடனே வேர் டு ஸ்டே டாப் ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர், இது ஒரு தடவை கண்டென்ட் படிச்சு பார்க்கணும். நம்ம ஆங்கர் டெக்ஸ்டும் மாறி இருக்கக்கூடாது, கொஞ்சம் கிராமட்டிக்கலாவும் கரெக்டா இருக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, இதை எடுத்துட்டு அப்படியே பேராஃப்ரைசர்ல போடணும். பேராஃப்ரைசர்ல இது போட்டுட்டு உங்களோட பிரீமியம் வெர்ஷன்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஃபுல் இதே போட்டுக்கலாம். போட்டுட்டு பேராஃப்ரைஸ் கொடுத்து இந்த பக்கம் அதுவே இங்கிலீஷ் எல்லாம் அலைன் பண்ணி கொடுத்துரும். ஓகே, அதுக்கப்புறம் எடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாமா? எஸ்ஸா? அதுக்கடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்கு, என்னது? அதை செக் பண்ணணும். அதை செக் பண்ணிட்டு ஓகே எதுவும் பிரச்சனை இல்லைன்னா தென் யூ கேன் கோ அண்ட் போஸ்ட். சரியா? ஏதாவது லாகின் பண்ணாலும் இப்படி காமிக்குது. உங்களோட அந்த ப்ரோ வெர்ஷன்ல இது எல்லாமே இருக்கும், எல்லாமே ஃபுல் வெர்ஷனே இருக்கும். ஓகே, ஸோ நவ் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஏ கண்டென்ட் அப்படியே எடுத்து போஸ்ட் பண்ணிடாதீங்க, உங்களுக்கு ரேங்க் ஆகாது. பேஸ்ட் பண்ணுங்க. இங்க எங்க லிங்க் இருக்கு? இப்ப நம்ம ஆங்கர் டெக்ஸ்ட் எங்க இருக்கு பாருங்க. ஆங்கர் டெக்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தோம்? பெஸ்ட் ரிசார்ட் இன் கோயம்புத்தூர் அட் மேக் யுவர் மெமரபிள் ஒன் அட் பெஸ்ட் ரிசார்ட் இன் கோயம்புத்தூர் எக்ஸ்ப்ளோர் ஸ்டேஸ். இங்க லிங்க் இருக்கா? செகண்ட் லைன் இங்க இருக்கு. ஹைலைட் பண்ணிருக்கேன். இதை நீங்க ஹியூமனைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி இஷ்யூ தான் நடக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை நான் வந்து லிங்க் கொடுத்துட்டு
https லிங்க் கொடுத்தேன். ஓகேவா? இப்ப நேரா கீழே வந்து இங்க டவுன்லோட் கூப்பன் கோட், டவுன்லோடுக்கு மட்டும் லிங்க் https லிங்க் கொடுத்தேன். ஓகேவா? 2 லிங்க் ஆயிடுச்சா? 2 ஆங்கர் டெக்ஸ்ட் வந்துருச்சு. டைட்டில் இத கட் பண்ணிட்டு இங்க பேஸ்ட் பண்றேன். ஆர்டிகிள் டாபிக் இங்க என்ன கொடுக்கலாம்? லைஃப் ஸ்டைலா வரும், டிராவல், and I am posting it. Go preview or not a premium to insert external. Okay, இது வந்து paid நினைக்கிறேன். இமேஜ் எல்லாம் போட சொல்லுது. இது வந்து இந்த வெப்சைட் வந்து பெய்டு, அதனால நமக்கு எக்ஸ்டர்னல் லிங்க் கொடுக்கல. பட் திஸ் இஸ் த ப்ரொசீஜர் டு ஃபைண்ட் த ஆர்டிகிள் அண்ட் போஸ்ட். இப்போ யாராவது இங்க வந்து நமக்கு போஸ்ட் பண்றாங்க அப்படின்னா, இப்போ இன்டெலெக்ஸுக்கு நான் ஒரு ஆர்டிகிள் எடுத்து போட்டிருக்கேன். எவனா போஸ்ட் பண்றான்னா போஸ்ட் பிரீமியம் இருந்தா போஸ்ட் பண்ணலாம். அதாவது நம்ம ஒரு ஆர்டிகிள் ரெடி பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்தோம்? ஒரு மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் எடுக்க மாட்டோமா? ஆனா இப்ப நீங்க எல்லா இதுதான் வந்து ஸ்மார்ட்டஸ்ட் வே சொல்றது. அடுத்த ஆர்டிகிள் போட்டிருப்பான், அது கீழே போயிட்டு இத மாதிரி கமெண்ட் போட்டு போஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களோட லிங்க் வந்து போஸ்ட் ஆயிரும். அது நம்ம செப்பரேட்டா ஒரு செஷன் பார்க்கலாம். இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சுது சார். ஆர்டிகிள் சப்மிஷன் இதுலயே வந்து இப்ப நம்ம சாட் ஜிபிடி வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்றதுக்கு பதில் உங்களுக்கு இன்னொரு டூல் இருக்கு, ஜாஸ்பர் AI அப்படி சொல்லிட்டு ஒரு டூல். உங்களுக்கு அந்த ப்ரோ வெர்ஷன்ல ஜாஸ்பர் AI இருக்கு. காலேஜ்க்கு அன்னைக்கு போட்டு கொடுத்த ஞாபகம் இருக்கா? சரி சார். ட்ரை பண்ணி பார்த்து இன்னைக்கு பண்ணல சார். அது அப்பப்போ உள்ள போக மாட்டேங்குது. உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டு சரி, இன்னைக்கு இன்னொரு தடவை ட்ரை பண்ண, இல்ல நாளைக்கு பார்த்துக்கலாம். சரியா? ஓகே. இதை நான் ஃப்ரீ வெர்ஷன்ல யூஸ் பண்ணி காமிக்கிறேன். சரவணன் மட்டும் இதை ஆக்டிவேட் பண்ணல இல்லையா? எஸ் சார். உன்னோட லேப்டாப் ரெகுலரா இருந்ததுன்னா பண்ணலாம். இருக்கு சார். இப்போ அது நோட் பண்ணிருக்கோம் சார். பாஸ்வேர்டு அது நோட் பண்ணி நோட் பண்றதுக்கு இல்ல, ஏன்னா வந்து அது இது போகும் இல்லையா, வேலிடிட்டி டேட். அதனால தான் நான் கொடுக்காம இருக்கேன். இதுவும் இல்லை, அப்புறம் அந்த ஜூபிட்டரும் வந்துச்சு. அது ஜூபிட்டர் தான் மெயினா சொன்னேன். ஜூபிட்டர் எனக்கு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, உனக்கு ஓகேனா ஓகே சார். நான் உனக்கு கிரியேட் பண்ணி நான் கொடுத்துட்றேன், நீ ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே சார். நிவேதா அதெல்லாம் ஓபன் பண்ணி பாக்குறீங்களா அந்த டூல்ஸ் எல்லாம்? பாக்குறேன் சார். சார் எனக்கும் சம்டைம்ஸ் அது உள்ள போக மாட்டேங்குது சார். எதுல? ஜாஸ்பர்லயா? ஜாஸ்பர் வந்து கொஞ்சம் என்னன்னா, லேப்டாப்ல இருக்கீங்க இல்ல இதுலயா? லேப்டாப். ஓகே, இருங்க. இது சரி, ஒண்ணு பண்ணுங்க. ஜாஸ்பர் வந்து நேர்ல நான் காமிக்கிறேன்னா அது ஒவ்வொரு டைம் வந்து அதோட ஓடிபி ஜெனரேட் ஆகும். அது நான் உங்களுக்கு நேர்ல நான் காமிச்சு தந்துடுறேன்.
How do you plan Jasper? இந்தியா வர மாட்டேங்குது. நாளைக்கு நான் உங்களை அந்த ப்ரோ வெர்ஷன்ல காமிக்கிறேன். ஜாஸ்பர்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதுவே வந்து இல்லைன்னா யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நான் சொல்றேன். இப்போ ஆக்சஸ் நவுன் இருக்கு இல்லையா, அதை வந்து ரைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணு. ஓபன் இன் நியூ டேப் கூட. ஓபன் இன் நியூ டேப். இப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு இல்லையா, அந்த ஓடிபி லிங்க் கிளிக் பண்ணு. இப்போ அந்த ஜாஸ்பர் ஓபன் பண்ணதை எடு. பேமெண்ட் டீடைல்லாம் வருது. பேமெண்ட் டீடைல் கேட்காதே. உங்களுக்கு இப்படியா வருது நிவேதா? ஆமாங்க சார், எனக்கும் அப்படிதான். நானும் காலேஜ் கிட்ட தான் கேட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் சார் எனக்கும் வந்துச்சு, பேமெண்ட் டீடைல்ஸ் மாதிரி. உங்க கிளாஸ் என்னைக்கு ஆரம்பிச்சது? 20 Jan 20க்கு மேல நினைக்கிறேன். ஓகே, சப்ஸ்கிரிப்ஷன் எண்ட் ஆயிருச்சான்னு கொஞ்சம் செக் பண்ணுங்க. இது காலேஜ் ஜூபிட்டருக்கு போ. ஜூபிட்டர் இது இந்த அதுல வந்து எக்ஸ்பயர்ஸ் 27 நாளைக்கு வரைக்கும் இருக்கே. மத்த டூல்ஸ் எல்லாம் இப்போ போகாது சார். இந்த ஜாஸ்பர் மட்டும் தான் சார் இது மாதிரி காமிக்குது. ஜாஸ்பர் மட்டும் வரலையா? எஸ் சார். சரி, நாளைக்கு நேர்ல செக் பண்ணிடுறேன். ஓகே சரி. இப்போ ஆர்டிகல் சப்மிஷன் கிளியரா உங்களுக்கு? எஸ் சார். இதுதான் உள்ள போனா இந்த இன்டர்ன்ஷிப்ல ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கு. மேக்ஸிமம் இதான் பண்ணிட்டு இருப்பீங்க, சரியா? ஓகே. இன்னைக்கு medium.comல, அதாவது medium.comல வந்து 3 பேரும் ஒரு அக்கவுண்ட் கிரியேட் பண்ணுங்க. கிரியேட் பண்ணிட்டு ஒரு என்ன டைட்டில் சூஸ் பண்றீங்க சொல்லுங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இதுல நோட் பண்ணிடலாம். எங்க கீழே பண்ணிடுறேன். நிவேதா வந்து நான் ஒரு கீவேர்ட் கொடுக்குறேன். நிவேதாவுக்கு வந்து பிரியாணி ஹோட்டல்ஸ் கோயம்புத்தூர், இதுதான் வந்து உங்களோட கீவேர்டு. சார் மறுபடியும் ஸ்கிரீன் ஷேர் இல்ல சார். ஒரே செகண்ட். நிவேதாக்கு வந்து பிரியாணி ஹோட்டல்ஸ் இன் கோயம்புத்தூர் தான் கீவேர்டு. ஓகே சார். காலேஜ்க்கு வந்து பெஸ்ட் engineering colleges in கோயம்புத்தூர். சரவணனுக்கு வந்து பெஸ்ட் ஜுவல்லரி மூணு பேர் என்ன பண்ணுவோம்னா, மேல இந்த ஸ்டெப் இருக்கு இல்லையா, இந்த 5 ஸ்டெப்பையும் நான் உங்களுக்கு வந்து இப்போ அனுப்புறேன்.
போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகே என்ன பண்ணணும்னா இப்போ இந்த சூஸ் டார்கெட் பேஜ் அது நீங்க இப்போதைக்கு எக்ஸ்ப்ளோர் ஐடிகார்.com வச்சுக்கோங்க. சூஸ் யுவர் கீவேர்ட். இப்போ இதுக்கு ஒரு டைட்டில் நீங்க சூஸ் பண்ணணும். அப்புறம் 2 ஆங்கர் டெக்ஸ்ட். இந்த கிரியேட் கண்டென்ட் இதில் எங்க அது போச்சா? சூஸ் யுவர் ஆங்கர் டெக்ஸ்ட். 5th ஒன் வந்து கிரியேட் கண்டென்ட் 5 ஸ்டேஜஸ். ஓகேவா? இத பேஸ் பண்ணி தான் நீங்க ஆர்டிகல் வந்து சார் இப்போ இன்டர்ன்ல வந்து நீங்க சொல்லி கொடுத்த அந்த 4 தான் ரெகுலரா பண்ணிட்டு இருப்போமா சார்? இந்த டைரக்ட்லி சப்மிஷன், ப்ரொஃபைல் கிரியேஷன், சோஷியல் புக் மார்க்கிங், ஆர்டிகல் சப்மிஷன். இல்ல இது வந்து இன்னும் இருக்குது 8 சப்மிஷன், 8 டிஃபரெண்ட் டைப் ஆஃப் சப்மிஷன் இருக்கு. ஆர்டிகல் சப்மிஷன் மேக்ஸிமம் யூஸ் பண்ணக்கூடியது ஆர்டிகல் சப்மிஷன் சொன்னேன். ஓகே ஓகே. இப்போ சோஷியல் புக் மார்க்கிங் எல்லாம் உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியான ஜாப். இதுதான் கொஞ்சம் உங்களுக்கு டைம் கன்சியூமிங். ஆனா இது வந்து மற்ற எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் உங்களுக்கு பேக்லிங்ஸ் வந்து நல்லாவே கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஓகேவா? ஸோ இந்த நாளைக்கு போஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த 5 ஸ்டெப்ல இந்த கீவேர்டை வச்சுட்டு இதையும் உங்களுக்கு அனுப்பிடுறேன். அந்த 5 ஸ்டெப்லயுமே பண்ணிட்டு அந்த போஸ்ட் பண்ற அளவுக்கு கண்டென்ட் எடுத்துட்டு வாங்க. ஏஐ கண்டென்ட் இருக்க கூடாது, ஆங்கர் டெக்ஸ்ட் இருக்கணும், இதெல்லாமே இருக்கணும். இதுதான் இன்னைக்கு உங்களோட அசைன்மெண்ட். ஓகே சார். சரியா? இது ஏதாவது டவுட் இருக்கா இதுல ஆர்டிகல் சப்மிஷன்ல? கிளியர்? சரி, நாளைக்கு நீங்க பண்ணிட்டு வாங்க, அப்ப தெரியும். ஓகே சார். சரி, இப்ப சோஷியல் புக் மார்க்கிங் வந்து சரவணன் மட்டும் தானே அதுல டவுட்? ஆமா சார். அதுல சோஷியல் புக் மார்க்கிங், சோஷியல் புக் மார்க்கிங்னா வந்ததுக்குன்னா நம்மளோட ஒரு டேஷ்போர்டுக்காக. இது வந்து இப்ப எனக்கு வந்து கூகுள் ஆட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு போயிடுவேன். இல்லைன்னா இப்ப எஸ்இஓ டூல்ஸ், இப்போ உங்க கிளாஸுக்கான இது இருக்கு இல்லையா, கூகுள் மீட், அது இங்கேதான் இருக்கு. நான் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு அந்த இது ஓப்பன் ஆகும். இல்லாட்டினா நான் இங்க ஒன்று இருக்கா, கீழே ஒன்று இருக்கும், இன்னொரு மீட் இருக்கும். ஓகே. ஸோ அந்த மாதிரி எனக்கு நிறைய மீட் இருக்கும். இங்க நான் வந்து டிஎம் கிளாஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ எனக்கு இந்த லிங்க் அப்படின்றது எனக்கு தெரியும். இதுதான் வந்து புக் மார்க்கிங்னு சொல்லுவாங்க. இது ஒன் ஆஃப் தி டைப். இன்னொன்னு, இப்ப இந்த மேல இருக்கு இல்லையா, இதெல்லாமே புக் மார்க். இது நான் பிளக்இன்ஸ் புக் மார்க் பண்ணிருக்கேன். அது போக இந்த பிரவுசர்லயே எனக்கு அது வேணும்னா நான் வந்து யூடியூப் வந்து புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். நான் யூடியூப் டைப் பண்ண தேவையில்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்கலி எனக்கு வந்து புக் மார்க் ஆயிடும். இப்போ இண்டெக்ஸிங் டூல், இன்னொன்னு இது நான் சொல்ல மறந்துட்டேன், சொல்லிடுவேன். இப்போ இது வந்து நான் ஃபோல்டர் போட்டு புக் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இதை நான் கிளிக் பண்ணா எனக்கு அந்த பேஜுக்கு டைரக்டாவே இந்த pingler.com மாறுது பாருங்க, டைரக்டாவே போயிடும். ஸோ இதுதான் வந்து புக் மார்க்கிங்னு சொல்லுவாங்க. நமக்கு புக் மார்க்கிங்க்கு, ஆர்டிகல் சப்மிஷனுக்கு, டைரக்டரி சப்மிஷனுக்கு எல்லாம் தனித்தனி வெப்சைட்ஸ் இருக்கு. நம்ம வந்து இப்போ புக் மார்க் பண்றது வந்து நம்ம லேட்டர் இதுல படிக்கிறது கிடையாது. நம்ம வந்து எஸ்இஓ சப்மிஷன் மூலமா நமக்கு பேக்லிங்க் எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்து இந்த சோஷியல் புக் மார்க்கிங் அப்படின்ற ஒரு சப்மிஷனை நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அதுக்கு நம்ம வந்து அந்த ஹை டிஏபின்னு சொல்லிட்டு இந்த சைட்ஸ் எடுப்போம். எடுத்துட்டு இதுல வந்து நேத்து இந்த ஒரு சைட் இதை நான் எடுக்கிறேன். அந்த அந்த ஸ்டெப் மூலமா இந்த ஒரு சைட் வருதுன்னு வச்சுக்கோங்க. இதை கிளிக் பண்றீங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ள போன உடனே இதெல்லாமே நான் புக் மார்க் பண்ணி வச்சிருக்கிற என்னோட மீன்ஸ் பிளாக்ஸ். இப்போ இங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுலயுமே நீங்க ஃபர்ஸ்ட் போய் இந்த ப்ரொஃபைல் கிரியேஷன் எல்லாம் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோன்னா இங்க புக் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண ஆர்டிகல் சப்மிஷன் மாதிரி நீங்க எல்லாம் இதை எழுதலாம் தேவையில்லை. நம்ம ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, இதை புக் மார்க் பண்ணி வச்சிருக்கோம், அதை கிளிக் பண்ணா நம்ம பேஜுக்கு வரணும்.
ஆர்டிகல் சப்மிஷன் நீங்க வந்து ஒரு ஆர்டிகலையே டைப் பண்ணி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி அதெல்லாம் பண்ணி நீங்க கொண்டு போஸ்ட் பண்ணணும். புக் மார்க்கிங் அப்படி கிடையாது. நேரா வந்து நம்ம ஆன் பேஜ்ல நம்ம பிளாக்ஸ் போட்டிருப்போம் இல்லையா, அதைத்தான் நம்ம புக் மார்க் பண்ண போறோம். ஆன் பேஜ்ல நான் இவ்வளவு பிளாக் போட்டிருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இந்த பிளாக் வந்து கொஞ்சம் எனக்கு ப்ரொமோட் பண்ணுவேன்னா நான் இதை வந்து காப்பி லிங்க் அட்ரஸ் கொடுப்பேன். லிங்க் அட்ரஸ் கொடுத்துட்டு இங்க வந்து அந்த யூஆர்ல மட்டும் பேஸ்ட் பண்ணுவேன். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட். இது வந்து நீங்க ஆஃப் பேஜ் ஆர்டிகல் சப்மிஷன் பண்றப்ப நீங்க எழுதவே தேவையில்லை. ஆன் பேஜ்ல ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பிளாக தான் இங்க கொண்டு வந்து போஸ்ட் பண்ணுவீங்க. இல்லாத பட்சத்துல நீங்க ஆஃப் பேஜ்ல ஒரு ஆர்டிகல் இப்ப நீங்க போஸ்ட் பண்றீங்களா medium.comல, அதை எடுத்துக்கொண்டு நீங்க போஸ்ட் பண்ணலாம். இது நீங்க எதுவும் எழுத போறது கிடையாது. ஆல்ரெடி ரிட்டனா இருக்கிற அதோட லிங்க் கொண்டு வந்து போஸ்ட் பண்ணி நீங்க ப்ரோமோட் பண்ண போறீங்க. இது வந்து பெய்ட் ஆட்ஸ் கொடுக்குறேன். இங்க டாக் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஆட் 83 இங்க வந்து 09 இப்படி வந்துருச்சு. யாராவது இந்த கண்டென்ட்ல ஒரு இப்ப தேடினா வராது, பட் இந்த கண்டென்ட்ல யாராவது தேடினா இது மேல வந்து நிக்கும். சரியா? யாராவது கூகுள்ல தேடினாங்கன்னா இது மேல வந்து நிக்கும். இது கிளிக் பண்ண உடனேயே எங்க போகும்னா நேரா நம்ம ஹோம் பேஜுக்கு போவாது. அந்த பிளாக் யூஆர்எல் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பிளாகோட யூஆர்எல்க்கு போகும். அந்த பேஜுக்கு ஆர்டிகல் செக்ஷன்ல நீங்க வந்து ஆங்கர் டெக்ஸ்ட் எடுத்து இந்த யூஆர்எல்ல போஸ்ட் பண்ணி ரீடைரக்ட் பண்ணணும். ஆனா சோஷியல் புக் மார்க்கிங்ல ஜஸ்ட் நீங்க வந்து லிங்க இங்க பேஸ்ட் பண்ணாவே போதும். இதுல எது எஃபெக்டிவ்னு கேட்டா ஆர்டிகல் சப்மிஷன் தான் எஃபெக்டிவ். பட் இதுவுமே உங்களுக்கு வந்து பேக் லிங்க் கண்டிப்பா கொடுக்கும். ஓகேவா? கிளியரா சொல்றேன்? இந்த வெப்சைட்ல தான் போணுமா இல்ல இந்த மாதிரி வேகப்பட்ட வெப்சைட்ல இருக்கு அதுலயும் பண்ணலாம்? இந்த மாதிரி நிறைய நீங்க எடுக்கும். இப்போ வந்து lasso.net ஆல்ரெடி சைன் இன் இருக்கே. வாட் இது இன்னொரு வெப்சைட். இதுல நீங்க கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அதே மாதிரி யூஆர்எல் கேக்குது. நான் யூஆர்எல் போஸ்ட் பண்றேன். ஆட் ஐட்டம். இதெல்லாம் நீங்க எவ்வளவு வெப்சைட்ல சேம் லிங்கை கூட நீங்க போஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு இல்ல. ஏன்னா இது நீங்க ஆர்டிகல் எழுதின ஆர்டிகளோட லிங்கை வந்து நீங்க ப்ரோமோட் பண்றீங்க. புரியுதா டிஃபரன்ஸ்? இது டூப்ளிகேஷன் வராது. இது வந்து நீங்க லிங்க் நிறைய இடத்துல இப்போ நீங்க ஒரு ஆர்டிகல் போஸ்ட் பண்றீங்க, ஒரு 10 வாட்ஸ்அப் குரூப்ல போடுறீங்க, அதே மாதிரி தான் இது. Atavi.com. நேற்று ஒர்க் ஆகலாம் சைட்டு.
போஸ்ட் ஆயிடுச்சா? இவ்வளவுதான் சோஷியல் புக் மார்க்கிங்கோட வேலை. ஓகே சார். அதாவது ஆனா கீவேர்ட்ஸ் இதெல்லாம் கரெக்டா கொடுக்கணும். நான் இங்க எதுவுமே கொடுக்கல, அதனால அப்படியே போஸ்ட் ஆயிருக்கு. இது கீவேர்ட்லாம் கரெக்டா நீங்க கொடுத்து நீங்க போஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஏன் வந்து இது நிறைய இடத்துல போஸ்ட் பண்ண, இதெல்லாம் வந்து நிறைய டிராபிக் எல்லாம் வர்ற வெப்சைட்ஸ். ஸோ இங்க போஸ்ட் பண்ணும்போது நம்ம கீவேர்டு கரெக்டா கொடுத்தோம்னா வேற யாராவது அந்த கீவேர்ட்ல தேடும்போது இந்த வெப்சைட்ல இந்த இது மேல வந்து நிற்கும். இது கிளிக் பண்ண உடனே மக்கள் உள்ள வந்து இது கிளிக் பண்ண உடனே நேரம் நம்ம வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். வந்து நார்மலா போய் ஆர்டிக்கல் தான் சார் மெயினா சர்ச் பண்ணுவாங்க. அவங்க வந்து மெனக்கிட்ட சோஷியல் புக் மார்க்கிங்னு சர்ச் பண்ணி இப்படி வருவாங்களா? இப்போ நீ ஒன்று தேடுற டாப் இல்ல அதே மாதிரி ஒரு ஆர்டிக்கல், நான் அதே ஆர்டிக்கல் வந்து என்னோட வெப்சைட்ல போட்டிருக்கேன், சரியா? அவங்க சோஷியல் புக் மார்க்கிங்னும் ஆர்டிக்கல்னும் தேட மாட்டாங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க, ரிசார்ட்ஸ் இன் கோயம்புத்தூர் நியர் ஈஷான் தான் தேட போறாங்க. கீவேர்டு தான் அவங்க தேட போறது. அவங்க சோஷியல் புக் மார்க்கிங்னோ இல்ல ஆர்டிக்கல் சப்மிஷனோ ஒரு சைட் தேட போறது கிடையாது. இதுல மேல வந்து நிக்கும் போது அவங்க கிளிக் பண்ணுவாங்க. கிளிக் பண்ணோன்னு நேரம் நம்ம வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஆர்டிக்கல் சப்மிஷன்னா அந்த சைட்ல மேல வந்து நிக்கும், அது கிளிக் பண்ணா அந்த ஆர்டிக்கல் ஓபன் ஆகும், அவ்வளவுதான். இது வந்து மக்களுக்கு வந்து இது டிஃபரன்சியேஷன் எல்லாம் தெரியாது. இது சோஷியல் புக் மார்க்கிங்னோ இல்ல வந்து இது ஆர்டிக்கல் சப்மிஷனோ தெரியாது. அந்த கீவேர்டை கரெக்டா போட்டு medium.com இல்ல இந்த வெப்சைட்டா கேட்டா medium.com தான் இதை விட ஜாஸ்தி, அதனால medium.com தான் மேல வரும். அப்ப ஆர்டிக்கல் சப்மிஷன் இதே கண்டென்ட் நம்ம ஆர்டிக்கல் சப்மிஷன் அங்க போட்டிருப்போம், அப்ப ஆர்டிக்கல் சப்மிஷன் கிளிக் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்றோம்னா 10-15 ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், அதுல எது மேல வருதோ அது வந்துட்டு போட்டு பண்றோம். ஆர்டிக்கல் சப்மிஷனே நம்பிட்டு இருக்க முடியாது, சோஷியல் புக் மார்க்கிங் மட்டுமே நம்பிட்டு இருக்க முடியாது. மல்டிபிள் ஆக்டிவிட்டிஸ் பண்றோம், அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஓகே சார். ஓகேவா? கிளியரா? எஸ் சார். ஓகே, நாளைக்கு இந்த இதை அசைன்மெண்ட் மட்டும் பண்ணிட்டு வாங்க. ஓகே சார். கெஸ்ட் போஸ்டிங் இது பாத்துக்கலாம். நாளைக்கு அந்த ஜாஸ்பர் என்ன ரிமைண்ட் பண்ணுங்க, நம்ம பார்க்கலாம். ஓகே சார். சரி, ஓகே, பை. தேங்க்யூ சார். பை. தேங்க்யூ சார். தேங்க்யூ.